ஹலோ கைஸ், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நியூ இயர் கொண்டாட நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு சிஎஸ்ஐ சர்ச்சுக்கான ஃப்ரெண்டும் அந்த பிபிஎம் வாங்கிட்டு ஊதிக்கிட்டே இருந்தான். சரி வந்ததும் வந்துட்டோம், சர்ச்சுக்குள்ள ஒரு அட்டனன்ஸாக போடலாம். நானும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டேங்க. உள்ளே போனால் லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த சர்ச்சுக்குள்ளார வரேன், செமையாக இருந்துச்சு. உள்ளே போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வெளியே க்ரௌடு வரதுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தா வெளியே ஸ்ட்ரீட்டுக்கு வந்தால் சரியான க்ரௌடுங்க. என்னடா டைம் 11 தான் ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டிங்களேன்னு பார்த்துட்டு இருந்தோம். செமையான க்ரௌடுங்க, இன்னும் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆளாளுக்கு பலூன் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் கடமைக்கு 2 பலூனை வாங்கிட்டோங்க. செமையான க்ரௌடாகவே இருந்துச்சுங்க. திடீர்னு பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு கொடி தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தா அதானங்க 2026 தளபதி இல்லாமையா? ஸோ அந்த கொடி ஆடிட்டு இருந்தோன்னு ஆடிட்டு அப்படியே விட்டுட்டான். நானும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமின்னு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. ஆளுக்கு ஆவுன்னு கத்திக்கிட்டே இருந்தானுங்க. அடடா, இந்த கூட்டத்தில் இவங்களை வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு எப்படா டைம் ஆகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் கவுண்டை ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான க்ரௌடில் செமையான சத்தமாக இருந்துச்சு. எல்லாம் 6, 5, 4 எண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. கரெக்டாக 12 ஆகும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர். பலூன்ஸ் எல்லாமே பறக்க விட்டாங்க. வருஷம் ஈரோட்டில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த வருஷமும் அதே மாதிரி பலூன்லாம் பறக்க விட்டாங்க. க்ரௌடில் வந்து கிளம்புறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நானும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க.